23/12/98 5:15 காலையில பிறந்திருக்கிறாங்க சிரம்பன்ல. கலைவாணி என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு கலைவாணி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன மகரம் ராசி திருவோண நட்சத்திரமா? மகரம் ராசி திருவோண நட்சத்திரம். இந்த இடத்துல 23 டிசம்பர் 98 23 டிசம்பர் 98 5:15 AM சிரம்பன்ல பிறந்திருக்காங்க. என்ன தசை நடக்குது? முதல்ல நீங்க விருச்சிக லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம். மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குலாம் ஒரு மாதிரியான அமைப்புகள் தான் ப்ரீவியஸ்ல. சரி, இந்த இடத்துல இப்பொழுது உங்களுக்கு குரு தசை நடக்குதுமா. குரு தசையில சுய புத்தி 2026 ஜூன்ல இருந்து உங்களுக்கு குரு தசையில சனி புக்தி நடக்க ஆரம்பிக்கும். குரு தசை அருமையான அமைப்புகள்ல இல்ல 8-12 சுபத்துவ ஜாதகம். ஆமா, இந்த இடத்துல குரு 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றாரு. 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய குரு தசை உங்களை சிரமன்ல இருந்து வெளியே நகர்த்துற வேலையை செய்யுமா? ஓகேங்களா. வேற எந்த தொடர்பும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி 12 பார்க்குறாரு. சனி 12 பார்த்தாருன்னா இன்டர்னலாக மாறக்கூடிய சில அமைப்பு, இல்லைன்னா வெளியே போயிட்டு திரும்ப வந்துடக்கூடிய அமைப்பு அப்படின்னு பண்ணுவார். அடுத்து சனி 12ஆம் இடம். ஆமாம், இந்த இடத்துல குரு தசை நடக்குதுமா. குரு தசையில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குரு பாக்கியத்துக்கு அப்படி குரு பஞ்சமஸ்தானத்துக்கு 12ல் மறைஞ்சாலும் கூட குரு உங்களுக்கு நல்ல தன்மையில் இருக்காரு, கெடாத அமைப்புகள் இருக்காரு, நீச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அது ஒரு மைனஸ் தானே தவிர நேரடியாக நீச்சனுடைய தொடர்புகள்லையோ பாபத்துவ அமைப்புகள்லையோ இல்லைன்றதுனால உங்களை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி பலன் செய்யக்கூடிய அமைப்புகள் குருதசை நல்லா இருக்கும். லக்னத்துல 6ஆம் அதிபதி இருந்தாலும் கூட அவர் திக்பல அமைப்புகள் இருக்கிறது நல்ல தன்மை தான். கிட்டத்தட்ட 27 டிகிரி குரு 27 டிகிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரி லக்னத்தோடு லேசாக தொடர்பு வரும் பாவக அமைப்புகள் அப்படி இப்படின்னு. இந்த இடத்துல இது சுபத்துவ அமைப்புல அம்மா குரு தசை உண்மையிலே நல்லா இருக்குமா? புதன் தசையை விட புதனுக்கு நேரடியான அமைப்புகள் எந்த சுப அமைப்பும் தொடர்பு இல்லை. ஓகேங்களா. ஆனா குரு தசை ஓரளவுக்கு நல்ல தன்மையில இருக்கும். குரு தசை நல்லாவே இருப்பீங்க.